Hi friends, யூடியூபோட வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ யூடியூப் சைட்லேருந்தே இது வந்து வீடியோ எடிட்டர் கிரியேட்டர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபுல் டுட்டோரியல் இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் டெக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் யூடியூப் கிரியேட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களால் வீடியோ மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஓவர்லேன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வீடியோஸ் நீங்கள் ஓவர்லேவாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி இப்போ ஓவர்லேவாக நீங்கள் சைடில் இப்போ ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் கட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதே மாதிரி அண்டு ஆப்ஷன் இருக்குது, அந்த வீடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோக்கு தேவையில்லாத கிளிப் இருந்துச்சுன்னா இது மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். அதே நேரத்தில் டெக்ஸ்ட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ கிளிப்பை நீங்கள் மேலே செகண்டாக வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்னோட நேம் வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட நேம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க, நேம் வருது. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ட்ரிம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் கொஞ்சம் கலர் வந்து அதிகப்படுத்தி காமிக்கிறதா இருக்கட்டும், அதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கலர் ரேஷியோவை. பார்த்தீங்கன்னா நாமளாக இருந்த வீடியோ இப்போ எப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேச்சுரேஷன் அதிகமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி எஃபெக்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் நான் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு மட்டும் இது மாதிரி டிஃப்ரெண்டான எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எது வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரீட்டோ டிஜிட்டல் எல்லாம் இருக்கட்டும். ஸோ இன்னும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டைப்பான எஃபெக்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதில். ஸோ நைட் தெர்மல் அது மாதிரி இதெல்லாம் நிறையா டிஃப்ரெண்டான எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இதுக்கு பேப்பர் டெக்ஸ்சராக இருக்கட்டும். ஸோ இந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும். இப்போ டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளிப்புக்கு மட்டும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பிரைட்னஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், ஹைலைட்ஸ், ஷேடோ, எக்கச்சக்கமாக நீங்கள் ஃபுல்லாக இமேஜில் எடிட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கான எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாமே அழகாக ஸ்மூத்தாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதில் கான்ட்ராஸ்ட் வந்து குறைச்சிக்கிறேன், பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அண்ட் ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம வந்து சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ அந்த டிண்ட் கலராக இருக்கட்டும், ஸ்கின் டோன், நீங்கள் ப்ளூ டோன், இது மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ப்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டன் கொடுத்துக்கலாம், அந்த ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வீடியோ ஓடுற மாதிரி செய்யலாம். இல்லை ரொம்பவே ஸ்லோ மோஷன் வேணும், ஸ்லோ மோஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை மியூட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வீடியோவை. அண்ட் ஆடியோ க்ளீனப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களோட ஆடியோவில் எதாவது ஏர்சல் இருந்தால் உங்களுக்கு ஆடியோ கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவை நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையை வச்சு பிஞ்ச் பண்ணி இது மாதிரி கிராஸாக இல்லை ஜூம் இன் பண்ணி கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ், அதாவது வீடியோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் அப்படின்னு இருக்குது. கிளிப்பை வந்து ஈஸியாக நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன், டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது. வீடியோ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வீடியோ எடிட்டிங்கில் இருக்கிற உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், டெக்ஸ்ட்டில் பிளைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. டெக்ஸ்ட் எஃபெக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கோல்டன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. அது கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. அது என்ன டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்டும் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஃபஸ்ட் இப்போதைக்கு எடுப்போம். ஸோ ஸ்வைப் பண்ணி இது கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து எடுப்போம். இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் என்னோடய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டு டன் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது தனியாக மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது எவ்வளோ தூரம் வேணுமோ அதை நீங்கள் இது மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்கும் அதே தான், நீங்கள் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட், எடிட், அது மட்டும் இல்லாமல் அனிமேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி அனிமேஷன் வேணும் டெக்ஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இது மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. இதில் ரீசெட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், அதே மாதிரி டெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ணுறது, இல்லை மூவ் ஃப்ரண்ட், மூவ் பேக், அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான லேயர்ஸ் இருந்துச்சுன்னா மூவ் ஃப்ரண்ட் பண்ணுறது, அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறது ஆப்ஷன்லாம் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லையும் எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜிஃபும் இருக்குது அண்ட் எமோஜிஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எமோஜிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிட்டு என் கண்ட்டை வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான எமோஜிஸாக இருக்குல்ல, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் இதே மாதிரி இதையும் அனிமேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லேயர் இது பண்ணாலும் நீங்கள் அதை அனிமேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் வந்து உங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுவர் மியூசிக் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேலே சர்ச் சவுண்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்டு சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர். நீங்கள் இப்போ வீடியோ வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் இங்கேயே பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கடைசியாக கேப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேப்ஷன் ஆஃப் வீடியோ பை யூசிங் கேப்ஷன் யூடியூப்பில் வந்து ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கேப்ஷனும் க்ரியேட் ஆகும். இந்த டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அந்த டிரான்சிஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிரான்சிஷன் இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ என்ன மாதிரி டிரான்சிஷன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் டிரான்சிஷன் வேணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிக்சல் டிரான்சிஷன் டிஃப்ரெண்ட் அதுக்குள்ள. ஸோ ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான டிரான்சிஷன். பார்த்தீங்கன்னா எல்லாமே செமையாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. உண்மையிலேயே ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இதெல்லாம் எக்கச்சக்கமான டிரான்சிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி டிரான்சிஷன் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இப்போ நான் பண்ணதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ ஷார்ட்ஸுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. செமையாக இருக்குல்ல கிளிப் ஆக்சுவலாக பார்க்கும்போது. பாருங்கள் எஃபெக்ட்லாம் இப்படி வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் அப்படிங்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி 16:9 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் பண்ணி 9:16 இல்லை 1:1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி ஹோம் பட்டன் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சேவ் ஆகிருக்கும். இப்போ கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எந்த கேட்கும். ஒன்று ஹை குவாலிட்டி 1080 அண்ட் செகண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் 720. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு நான் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ஒரு தனி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.